ஊடக நல் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். தீபாவளி என்றாலே ஒரு மாதத்திற்கு முன்பே ஏற்படும் சந்தோஷம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் இன்று எங்கோ காணாமல் போனது. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து வெடி வெடிப்பதும் தெருவே ஆர்ப்பரிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிரிப்புச் சத்தம் காதில் ஒலிக்கும். பலகாரங்கள் எல்லாம் எண்ணெய் சட்டியில் பொரித்தெடுக்கும் வாசனை. அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை என்ற உறவுகள் எல்லாம் ஆளுக்கொரு வேலையை பகிர்ந்து செய்த காலம் எங்கே போனது? செய்த பலகாரங்கள் ஒவ்வொருவர் வீடுகளுக்கும் பரிமாறப்படும். இரவெல்லாம் மத்தாப்பு குலவானம் என்று வீடெல்லாம் தீபங்களால் ஒளிரும். இன்று கடையில் ஆர்டர் செய்த பலகாரங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டுன்னு நாம் சொல்லி கொண்டாலும் அலைபேசியில்தான் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். அன்றாட வேலை செய்வது போலத்தான் கடமைக்கு ஒரு தீபாவளி என்றானது. தொலைக்காட்சி, அலைபேசி என்று இன்றைய நாளை அடமானம் வைத்து விட்டோம். தினம் தினம் என்ன வீடியோ போடலாம் என்ற சிந்தனை முழுவதும் நேரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பில் ஒரு வாழ்த்துச் செய்தியை தட்டிவிட்டு வீட்டிற்குள் அடைந்து கிடப்பதுதான் சந்தோஷம் என நினைக்கிறார்கள். உள்ளங்களில் ஏற்படும் மகிழ்ச்சி மறைந்து போனதுதான் உண்மை. தீபாவளி ரிலீஸ் என திரையரங்கம் சென்று படம் பார்த்த நாட்கள் இன்று இல்லை. தீபாவளி மறுநாள் ஒவ்வொருவரும் புது துணி அணிந்து பள்ளி கல்லூரி சென்ற காலங்கள் இன்றில்லை. வருடந்தோறும் தீபாவளி வருகிறது, ஏதோ கொண்டாடுகிறோம், அவ்வளவுதான்.